வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து சதீஷ் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதாக போயிட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ மீன்ஸ் இந்த சீரியஸோட லாஸ்ட் வீடியோ வந்து 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சதீஷ் வந்து கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேன்சல் ஆகிருக்கும் பிளான், நெக்ஸ்ட் டே கிளம்புற மாதிரி. அதனால் வந்து அவர் வந்து சென்ட் ஆஃப் பண்ண முடியல. இன்றைக்கி தான் போயிட்டு அவர் கிளம்புறாரு. ஆக்சுவலி ரியல் சென்ட் ஆஃப் இன்றைக்கி தான். எங்கே கிளம்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு லடாக் அவர். ஸோ அவர் அண்ட் அருண் விஜய் அப்படின்ட்டு 2 பேர் கிளம்புறாங்க. அது கூட இல்லாமல் 2-3 பேர் கூட அங்கங்கே நடுவில் ஜாயிண்ட் ஆகிறாங்க, எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ அவர் தான் போக போகிறோம். இந்த விளாக் ஃபுல்லாக வந்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணுறது தான் இருக்கும். மேபி வந்து நெக்ஸ்ட் விளாகில் வந்து நீங்கள் வந்து கொல்லி ஹில்ஸ் போகிற வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. இந்த விளாக் ஃபுல்லாக பார்த்து முடிங்க. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 cc எந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணி அவர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ஃபார் லடாக். என்னோட தொண்டை கொஞ்சம் கரகரந்து கோச்சிக்காதீங்க, ஏன்னா லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு. ஒரு டிவிஎஸ் விக்டரை வந்து லைட்டாக வந்து லடாக்காக மாடிஃபிகேஷன் பண்ணி, மாடிஃபிகேஷன் மீன்ஸ் சேடலு அண்ட் டாப் பாக்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 100 cc ஆட் பண்ணி அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஃபுல் டீட்டெயிலை வந்து நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ அப்படியே இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க, மற்றெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். என்னோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணணுமா? உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிங்க அண்ட் ஸ்விட்ச் டு 1080p பிக்சல்ஸ். தலைக்கவசம் அணியாமல் 2 சக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம் மற்றும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். Driving a motorcycle without a helmet is a crime under the law and it can be life-threatening. தங்க வீட்டிலேருந்து வாழைப்பாடி போகிறதுக்கு வந்து 12 கிலோமீட்டருங்க. இந்த ஸ்ட்ரெச் வந்து எனக்கு செம்மையாக பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இவர் வீட்டில் டெய்லி ஒரு இதை பார்த்துட்டு இருக்கறனால இவருக்கு தெரியல போல். பட் லிட்டரலி வந்து திஸ் இஸ் அமேசிங். தங்க வீடு தான். சொல்லுங்கள் ப்ரோ, புரியல. இந்தியனா? ஆமாம் ஆமாம். நீங்கள் சரி, ஓகே வாங்க. போய்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து சுத்தமாக இல்லைங்க. பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணணும். மைலேஜ் தான் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில் தான் மைலேஜ் தந்துட்டுருக்கு. பார்க்கலாம். ஹைவே ரீச் ஆச்சு. சரி, ரீச் ஆனோடனே க்ளவ் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்கவெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காரு. நம்ம போய் அவரை பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிடா போகலாம். மார்னிங் செம வைப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ஈவினிங் தான் வந்து எப்படி ஒரு நான் ஸ்டாப்ஸ்லாம் போகும். 100 அப்படி நான் ஸ்டாப்பாக. இப்போ வந்து சின்னதாக இங்கேருந்து ஃபஸ்ட்டு 40 கிலோமீட்டரில் அடுத்த மீட்டப் பாயிண்ட்டு. ஏன்னா சதீஷை மீட்டப் பண்ண போகிறது. அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்றைக்கான டேவோட பிளான்ஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக சதீஷை பார்க்க வரோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இதுலேயே கேமராலே ஃபுல்லாக இதுவாக இருக்க போகுது. இந்த வண்டி தாங்க லடாக் போகுது இப்போதைக்கு. அருண் விஜய் ப்ரோ எங்க? அவர் எப்போ? இங்கேருந்து எவ்வளோ தூரம் அவருக்கு? 30. ஓகே பார்த்து வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க சீக்கிரமா. ஓ, அப்புறம் ஆமாம். ஓகே, இப்போ அவர் வரவே இல்லையா? அப்போ லக்கேஜஸ்லாம் அவரு இப்போ அருண் விஜய் உட்காந்துட்டாருனா லக்கேஜஸ்லாம் எப்படி வைப்பீங்க? ஆமாம். ஓகே பார்த்து ப்ரோ. ரெயின் கேஸ் போடலையா ப்ரோ? ரெயின் கோட் எதுவும் இல்லையா? சரி. பாய் ப்ரோ. அவ்வளோதாங்க, மனுஷன் லடாக் கிளம்பிட்டாருங்க. சே,
எல்லா பைக்கர்ஸுக்குமே லடாக் அது ஒரு ட்ரீமாக தான் இருக்கும், ஒன் ஆஃப் த ட்ரீமாக இருக்கும், இல்லை அது ஒரு பெரிய ட்ரீமாகவும் இருக்கும் அவங்களுக்கு. பட் அந்த லடாக் ரைடை நம்ம 100 சிசியில் பண்ணுறோம், நம்மளுக்கு பிடிச்ச வண்டி, நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி, அதை லவ் பண்ணி அந்த வண்டி மூலமா பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப 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 ஹாப்பி. பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ரைடுனாலே ஒரு 350 சிசி கிளாசிக் தான் இருக்கணும் நாங்கள், அதுக்கப்புறம் 200 சிசி மினிமம் இருக்கணும் நாங்கள். பட் இப்போது எந்த பைக்காக இருந்தாலும் நம்ம ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நம்மளோட சதீஷ் ப்ரோ கூட. ஸோ இப்போ அவர் லடாக் ரைட் போயிருக்காரு. லடாக் ரைட் போனதுனால ரொம்ப 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 ஹாப்பி அபவுட் தட். ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா என்னால் கூட போக முடியலன்னு தான். ஃப்யூச்சரில் கூடிய சீக்கிரம் நம்ம லடாக் ரைட் பண்ணுவோம். பிகாஸ் வந்து அப்போ நம்மக்கிட்ட ப்ரெடேட்டர் இருப்பானான்னு தெரியல. பிகாஸ் ப்ரெடேட்டர் கேப்சி முடிய போகுது இன்னும் கொஞ்ச நாளில். அதுக்குள்ளே என்னால் ப்ரெடேட்டர் வச்சு எந்த அளவுக்கு ரைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ரைட் பண்ணுவேன். திருப்பியும் எஃப்சி போட்டு ப்ரெடேட்டரில் ரைட் பண்ணாலும் அதுக்கும் சான்ஸ் இருந்தால் அதுவும் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொல்லி போகிறோம். வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் சதீஷ் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறேன்னு. பட் வந்து சதீஷ் வந்து அங்கே மெயின் ரோட்டில் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அங்கே நிப்பாட்டி நம்ம பெருசாக எதுவும் பேசவும் இல்லை, வீடியோ எடுக்க முடியல. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பேசிவிட்டு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் அவர் நம்மக்கிட்ட ஒரு சில டிப்ஸ் கேட்டு அவர்கிட்ட எப்படி இதெல்லாம் வாங்கினீங்க, எது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்க, அந்த டாப் பாக்ஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம டிப்ஸ் கேட்டுக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து. பிகாஸ் வந்து ஒருத்தவங்க அதை பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அவங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக கேட்டுக்கலாம். அந்த மாதிரி டிப்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் அவருக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம். அவர் கண்டிப்பாக நல்லா போயிட்டு வந்துட்டார். ஆக்சுவலாக இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் வந்து லடாக் ரைட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். ஓகேங்களா? மற்றதெல்லாமே வந்து அவரோட சேனலில் வந்து அவர் போடுவார். நான் அவரோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கீழே தரேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லைட்டாக வாய் உள்ளது. பிகாஸ் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், வீடியோலாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடிட் பண்ணுற அன்னைக்கு நைட்டு தான் வந்து நான் கோவா ரைடு கிளம்ப போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் எல்லாருமே கோவா ரைட் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க 100 சிசி MOTOVLOGGER. இப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் போயிருக்கணும். இவங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டிங் இருந்தது 1 கிலோமீட்டர் முன்னாடி. அங்கே நின்னா அவங்க போயிட்டாங்க, நிற்பா பார்க்காம என்ன. சரி இந்த கட்டிங்கில் நிற்பாங்கன்னு இங்கே வந்தால் இங்கேயும் நிற்காமல் போயிட்டாங்க. அது இப்போ தான் வராங்க பாருங்கள், ஃபோன் பண்ணி வர சொன்னேன், வராங்க. பாருங்கள் ஊருக்குள்ளே பூந்து செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கோங்க. நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளான் நடக்குது. பட் இட்ஸ் குவைட் குட். வேறு மாதிரி இருக்குங்க, சத்தியமாக சொல்லணுன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ரோடும் சரி, லைக் சைடு லேண்ட்ஸ்கேப்ஸும் சரி. இங்கே பாருங்கள் பச்சையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பச்சையாக தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சீரியஸாக இருக்கிற டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் தாண்டி செம ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ கொல்லிமலை போய் கொண்டு இருக்கிறோம். அப்படியே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கோங்க. ரைடிங் ஜாக்கெட் வேறு லைட்டாக கழட்டி விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து செம்மையாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது வைப்பு. மேலே ஏறினா சில்லுன்னு இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். பட் கீழே வந்து அந்தளவுக்கு நல்லா காற்று சில்லுன்னு இருக்குது. செம்ம நேச்சுரலாக இருக்கா. வெயிட் பண்ணணும், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் நம்ம மேலே போயிட்டு கீழே இறங்கி போகணுமா, அதனால் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இன்னும் எத்தனை இந்த ரோடு தானே அடிவாரத்துக்கு போகிறது? ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 400 மீட்டர்ஸ் அபோவ் ஃப்ரம் த சி லெவல் இருக்கும். இது வந்து நார்மல் டெரெயின்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் ஏறி இருக்கும். இன்னும் ஹேர்பின் பென்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகலை. நார்மலாக எஸ்கர்வ்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்குது. இங்கே தான் நின்னுடா. ஆமாம் இதான் யூஸ் பண்ணுவாங்க. இதான் கொல்லிமலை. ஏன்டா
புரியல. காரா ஸ்மூத்தாக ஏறும். ஆனால் அதுவும் ஸோ கடல் மட்டத்துலேருந்து 1000 அடி உயரத்தில் இருக்கும். சாரி 1000 அடி இல்லை 1000 மீட்டர்ஸ், 1000 meters above from the sea level now. ஓய் ரோடு ரொம்ப சின்னதுங்க. அது ஏனால தான் தப்பு. ஏன்னா நான் தான் அந்த பக்கம் ஃபுல்லாக ஏறிட்டேன். நான் நினச்சேன் என்னடா இந்த வாட்டி இவ்வளோ ஏறுற வெளியே அப்படின்னு நினச்சேன். நடந்துருச்சு. ஃபால்ஸுக்கு எந்த பக்கம் ப்ரோ? ஃபால்ஸுக்கு எந்த பக்கம் தம்பி? ஆகாய கங்கை இப்போ வழி எது? ஓகே, இப்படி போனால் எந்த பக்கம் போய்? இதை சுற்றி பார்க்குற இடம்னா இங்கே ஆகாய கங்கை மட்டும்தானா? ஸ்கூலாடா? எத்தனை மணிக்கு? 1:30. போட. ஓகே, TN20. புரியல. காலேஜுக்கு டேய் ஆமாண்டா, அதை பார்க்கலடா. எவ்வளோ ஆச்சு? ஒரு வண்டிக்கு 20. மூணு வண்டி இருக்கா? 2? ஓகே. ஸோ கோவில் பேர் ஒன்று சொன்னாங்க. அந்த கோவில் தாண்டி யாருடா? ஸோ கரெக்டாக உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். அனாச்சி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால கரெக்டாக வ்ளாக் பண்ண முடியல. இங்கேருந்து இன்னும் 1200 ப்ரோ. 1200 ஸ்டெப்ஸா? தெரியல. 1000+ ஸ்டெப்ஸ் இருக்குது. சொல்லு. ஏய், நான் எனக்கு நார்த் ஈஸ்ட் போகிறதுக்கே காசு இல்லாமல் இருக்கும். நான் கூட்டு போட்டா நார்த் ஈஸ்ட்டுக்கா அவன் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியலடா. போடுறா பாட்டை போட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து செம்ம ஃபன்னாக போயிட்டுருக்கு. ட்ரெக்கிங் மாதிரி சின்னதாக தான், பட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கண் எதிர்க்க வந்து வேறு லெவலுக்கான ஒரு வியூ தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குங்க. செம்மன்ற வேறு வார்த்தையே இல்லை. அண்ட் பட் இன்னும் நிறைய இருக்குது கீழே போகிறதுக்கு. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. கீழே போயிட்டு திருப்பி மேலே ஏறும்போது தான் செத்துருவோன்னு நினைக்கிறேன் ஏறுறதுக்குள்ளே. இது ஏன் போட்டுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெக்கையாக தான் இருக்குது, பட் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக போட்டுட்ருக்கேன். பார்க்கலாம்.
வேறு மாதிரிங்க, வேறு மாதிரி ஃபன் இருந்தது. நீங்கள் ஆக்சுவலி அந்த வாட்டர் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, கிட்ட போகவே முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. தெரியல சொல்லு. ஃபால்ஸ் கிட்ட இவன் தான் வந்து நான் உட்காந்துருந்தேன், நான் தான் ரொம்ப கிட்ட போய் உட்காந்துருந்தேன், எனக்கு பின்னாடி இவன் தான் உட்காந்துருந்தேன். ஆமாம், எப்படி இவன் மட்டும் முன்னாடி பின்னாடி இருக்கலாம், இவனை விட நம்ம தான் மேலே இருக்கும் சொல்லி நான் மேலே போனேன். ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கு மேலே வந்து எங்களால் உள்ளேயும் போக முடியல. செகண்டு உள்ளே போயிட்டோம், ரிட்டர்ன் வர்றதுக்கு கூட மூச்சு தள்ளிடுச்சு. வெளியே இருந்து பார்க்க வந்து ஈஸியாக இருக்குது. ஐ மீன் தூரமாக இருந்து பார்த்தா நாங்கள் போய் உட்காந்துலாம், மேலே இருந்து பார்க்கலாம் அப்படிலான்னு நிற்கவே முடியல. நம்ம வந்து தண்ணி எதிர்க்காதுன்னா இப்படி நின்று பார்க்க முடியல. தண்ணி பின்னாடி நின்று இப்படி தான் பார்க்கணும். நான் இப்போ கேமரா விட்டு வெளியே போனேன். தாத்தா ஒரு நிமிஷம் ஸ்லோவாவா? தேவையில்ல, இருக்கான்னு தான் கேட்டேன். என்னடா திரும்பி பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த சவுண்டு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குல்ல, அந்த சவுண்டு வேறு லெவல். ஜஸ்ட் லுக் அட் த வே, வேறு மாதிரி இருக்குங்களா, வேறு லெவலுங்க. இப்போ தான் வந்து ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சு மேலே ஏறிட்டுருக்கோம். எல்லாரோட கண்ணு வந்து லைக் நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி தான் இருக்கும். பட் பிளாகர்ஸோட கண்ணு அண்ட் ட்ராவல் என்தூசியஸ்டோட கண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஜஸ்ட் அந்த இடத்துல பாருங்க, ஒரே ஒரு மரம் தான் டாப்பில் இருக்குது. அங்கே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அங்கே ஒரு மரம், முன்னாடி இத்தனை லட்சம் கணக்கான மரம் இருக்கும்போது அந்த ஒரு மரத்தை மட்டும் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுதான் லைக் ட்ராவல் என்தூசியஸ்டோட ஒரு தனி ஸ்பெஷல் பவர் மாதிரி. அது Subscribe to